நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க இன்னைக்கு பிரியாவை மீட் பண்ணி ஆகணும்பா. இது வரைக்கும் நீங்க அவளை பார்க்கவே இல்லை. உங்களுக்கு அவளை பிடிக்காம நான் எப்படிப்பா அவளை மேரேஜ் பண்ணிக்க முடியும்? அப்படின்னா பிரியாவை நீ எனக்கு கண்டிப்பா அறிமுகப்படுத்தாத. ஏன், என்ன ப்ராப்ளம்? இல்லப்பா, எந்த ப்ராப்ளமும் இல்ல. நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அப்பா, எனக்கு உயிரே போயிடுச்சு. மேடம், உங்களை கீழே கூப்பிடுறாங்க. ஒரு நிமிஷம் எனக்கு உயிர் போய் உயிர் வந்துச்சுமா. ஆமா, நீ ஏன் டல்லா இருக்க? ஒண்ணும் இல்ல, பிரியாவை நினைச்சு கொஞ்சம் கவலையா இருக்கேன், அவ்வளவுதான். என்னாச்சு அவளுக்கு? இப்போ ஒண்ணும் இல்ல, அவளோட கடந்த காலத்தால அவ நிறைய பாதிக்கப்பட்டிருக்கா. எனக்கு என்னமோ அவ இவ்வளவு சீக்கிரம் அதுல இருந்து வெளியில வரமாட்டான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் மறக்கிறது ரொம்ப கஷ்டம் தானே ஆதித்யா. அதனால கவலைப்படாதம்மா, பிரியா அவ கடந்த காலத்தை மறந்தே போயிட்டா. அப்படியே அவ மனசுலயும் நினைப்புலயும் இருந்தா நான் பாத்துக்கிறேன். அவளுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா, எல்லாம் சரியாயிடும். ஒருவேளை அப்படி நடக்கலன்னா நீ எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. ஏன்னு அவனும் சரிம்மா. இனிமே பிரியா இல்லாம என் வாழ்க்கை இம்பாசிபிள்மா. அம்மா, கடைசியா நான் நினைச்சவன் எனக்கு கிடைச்சிட்டாமா. நீ ஒன்னும் கவலைப்படாத. வாழ்க்கையில சூழ்நிலை எப்படி மாறினாலும் பரவாயில்ல, அத நானும் பிரியாவும் சேர்ந்து சமாளிச்சிடுவோம். அப்படி இல்லைன்னா நீ இருக்கியே, பாத்துக்க மாட்டியா என்ன? எனக்கு தெரியுமா, நீ எல்லாத்தையும் சமாளிச்சிடுவேன்னு. ம்? பரவாயில்ல சிட்டு, நீ இந்த பிளேட்டை அழகா அலங்காரம் பண்ணிருக்கியே. ஒரு நாள் உன்னை அலங்காரம் பண்ண போற பாரு. இந்த மருதாணியை உன் கையில வச்சு விட்டு கை கட்டு கட்டு. எங்க பாரு, தயாராயிரு வித்யா. இன்னைக்கு இந்த மருதாணிய கையில வச்சு விட்டு அன்பால நிரப்ப போறாங்க. நாளைக்கு இந்த மருதாணி செவக்கிறத வச்சுதான் யாரோட புருஷன் தன் மனைவி மேல அதிகமா அன்பா இருக்காங்கன்னு தெரிய போகுது. என்னாச்சு? இல்ல இழுச்சிட்டு நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, நீ வேணா பாரு, மத்தவங்க கையை விட என் கை தான் நல்லா செவக்க போகுது அப்படிங்கிற. இது ரொம்ப நல்ல விஷயமாச்சு. அம்மா, ஒரு விஷயம் சொல்லு. இப்போ பொண்ணு கையில போடுற மருதாணி எந்த அளவுக்கு செவக்குதோ, புருஷன் அந்த அளவுக்கு அவளை லவ் பண்ணுவானாமே. எல்லாரும் சொல்றாங்களே, இது உண்மையாமா? ஆமா, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்ப சரி, இன்னைக்கு சாயங்காலம் நடக்க போற மெஹந்தி ஃபங்க்ஷன்ல நான் அந்த டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். அப்படி பண்ணக்கூடாது. அந்த தப்ப மட்டும் பண்ணாத. மருதாணி ஃபங்க்ஷன்ல ஆம்பளைங்க நாட் அலவுட். புரிஞ்சுதா?
இந்த ஆதித்யா ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டான்னா அதை நிறைவேற்றாம விடவே மாட்டான். அடடே, இவ்வளவு நேரம் என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வெறும் லைட்டை மட்டும் போடுறதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சா? நீங்க இன்னும் லைட்டை கட்டி முடிக்கலனா அப்புறம் அந்த பூக்காரங்க எப்பதான் அந்த தோரணத்தை கட்டுவாங்க சொல்லுங்க. சரி, உங்க வேலையை சீக்கிரமா முடிச்சிட்டு இறங்குங்க. வேலை நிறைய இருக்கு, அப்புறம் என்னால எதுவுமே செய்ய முடியாது. மேடம், இன்னும் தோரணமே ரெடி ஆகல. என்னது, தோரணம் ரெடி ஆகலையா? சீனு, சீனு நில்லு. நீ இது வரைக்கும் தோரணம் கொண்டு வரலையா? அது இவ்ளோ கேர்லெஸ்ஸான பையனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இந்த பாரு, விருந்தாளிங்க எல்லாம் வந்துருவாங்க. மருதாணி சடங்கு வேற நடக்கணும். நடக்குமா? எல்லாமே நடக்குமா தங்கச்சி? அண்ணா, நீங்க இது வரைக்கும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணீங்களா இல்லையா? அவங்க எவ்வளவு நேரத்துல வருவாங்கன்னு கேட்டிருக்கலாம் இல்லையா? ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அவங்க வர நேரம் தான் இது. எல்லா சடங்கும் இது வரைக்கும் எப்படி நல்லபடியா முடிஞ்சதோ அதே மாதிரி தான் இதுவும் நல்லபடியா முடியும். ஜஸ்ட் ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். ஆனா எனக்கு டென்ஷனா இருக்கு. என்னத்த இது? எது நாங்க அப்பா கிட்ட தினமும் சொல்லுவோமோ அது உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காரு இப்போ. ஒரு வேலை பண்ணுங்க அத்தை, இனிமே நீங்க எங்கே இருந்துருங்க. அப்பதான் அப்பா உங்களை சாந்தமா இருக்க சொல்லி அவரு சாந்தமா இருப்பாரு. சீனோ, சரி, நான் போய் பூ வச்சுட்டு வந்துடுறேன். அத்தை, நாங்க எல்லாரும் கிளம்பி போறதுக்கு ரெடி ஆயிட்டோம். ஓ, என்னாச்சு உங்களுக்கு? நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, ஒண்ணும் இல்ல. உத்ரா இன்னும் வரல? அவங்க உத்ராக்கு ஃபோன் பண்ணி எத்தனை மணிக்கு வருவான்னு கேளு. சரிங்க அத்தை. அட, என்ன உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்க? மருதாணி சடங்குக்கு நம்ம கிளம்ப வேண்டாமா? என்னங்க? என்ன? அது எனக்கு மனசு சரியில்லை. ஏன், என்னாச்சு? எனக்கு எதுவும் சரியா படல. அப்படின்னா இரு, நான் முதல்ல போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல. ஏன், என்னாச்சு? அது வந்து இதுக்கப்புறம் அந்த ஆபீசரை நம்ம வீட்டுக்கு கூப்பிடாதீங்க. எனக்கு தப்பா படுது. அவரோட நடவடிக்கையில ஏதோ ஒரு தப்பு இருக்கு. அப்போ, அட, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அவரை வருஷ கணக்கா தெரியும். அவர் பார்க்க தான் இப்படி. ஆனா அவர் தப்பானாலோ தப்பா நடந்துக்கிறவரோ இல்ல. நமக்கு நிறைய உதவிகள் பண்ணி பண்ணி நம்ம குடும்பத்துல ஒருத்தர் அவரும் மாறிட்டாருமா. அவரை பார்த்ததும் உனக்கு வித்தியாசமா பட்டுச்சு, அப்படிதானே? எனக்கு வர வர உங்களோட பேச்சிலையும் வித்தியாசம் தெரியுது. நேத்து ராத்திரி நீங்க பேசின பேச்செல்லாம் எதுவுமே புரியல. ஏன் நீங்க அப்படிலாம் பேசுறீங்க? இதெல்லாத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுது. தயவு செஞ்சு அது என்னன்னு தான் சொல்லுங்களேன். நான் தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல, ஒரு விஷயமும் இல்ல. முதல்ல அந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியட்டும். அப்புறம் நமக்கு லோனும் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு நல்லதா தான் நடக்கும். அப்புறம் நம்மளோட இந்த வாழ்க்கை வண்டி இருக்குல்ல, அதுவும் நல்லா ஓட ஆரம்பிச்சிடும். இனிமே நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். என்ன நம்பு. ஆம், அது சரி. நீங்க ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தீங்களே, என்ன விஷயம் அது? இப்பவே சொல்லுங்க. எனக்கு நல்லா தெரியும் நீங்க ஏதோ என்கிட்ட சொல்ல. சொல்லு வித்யா. இங்க பாரு, நீ எனக்காக காத்துட்டு இருக்க வேண்டாம். நான் எனக்கு அங்க வரப்போறது கிடையாது. நீ தயவு செஞ்சு கூட நான் பேசுறேன். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவங்க வந்துருவா. கண்டிப்பா வந்துருவா.
இங்க பாருங்க உத்ரா, முதல்ல நீ போய் ரெடி ஆகு. ஆதித்யாவோட சித்தியா இருந்துகிட்டு நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு போகலனா இந்த மருதாணி ஃபங்க்ஷன் எப்படி நல்லா இருக்கும் சொல்லு. ம், சீக்கிரம் கிளம்பி ரெடி ஆகு. நீ இப்போ கிளம்புறதுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்ண போறேன். எனக்கு எனக்கு உண்மையாவே மனசு. நீ இந்த மாதிரி அடம் பிடிச்சனா அப்புறம் என் மனசு உடைஞ்சிரும். அப்புறம் என் மனசு உடைஞ்சிருச்சுன்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் சரியாகும். அது உனக்கு தெரியும்ல. போய் ரெடியாகு. இன்னைக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சோஃபாவை சரி பண்ண சொன்னல. சரிங்க சார். பூ டெக்கரேஷன்லாம் என்னாச்சு? மாசம் பண்ணிட்டேன் மாசம் நிக்காதீங்க, வேலையை பாருங்க சீக்கிரம். சரிங்க சார், சரிங்க சார். இவங்க வச்சு என்னதான் வேலை வாங்குறதோ. ஏன்பா லைட்டுக்கார தம்பி, என்ன லைட்டை போட்டிருக்க நீ? இதுல சில லைட்டு ஓடவே இல்லை. ஓடுறதுக்கு அதுக்கு என்ன காலா இருக்கு? ஒயர் கட்டா இருந்தது, இதோ இப்ப சரி பண்ணிடுறேன். இனிமேல் சரியாயிரும். இந்த அலங்காரம், மருதாணி வைக்கிற சடங்கு இதெல்லாம் தேவையில்லை. இன்னைக்கே இப்பவே இந்த கல்யாண வேலையெல்லாம் நிறுத்துங்க. நீங்க என்னங்க பேசுறீங்க? இப்ப எப்படிங்க நிறுத்த முடியும்? எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்தாச்சு. ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நம்ம பையன் ஆதித்யாக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு. சங்கீத் ஃபங்க்ஷனும் முடிஞ்சு போச்சு. மருதாணி ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப போய் எந்த காரணத்தையும் சொல்லாம திடீர்னு இந்த கல்யாணத்தை நிறுத்துன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? நான் யாருக்கும் எந்த காரணமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன். அன்னைக்கு இவங்களுக்கு நிச்சயம் பண்ணது நீ. அதே மாதிரி இவங்களை பிரிச்சிரு. ஆதித்யா கிட்ட என்னன்னு சொல்லுவேன்? பிரியா கேட்டா என்னன்னு பதில் சொல்லுவேன்? எல்லார்கிட்டயும் சொல்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல? தேடி பார்த்தா கடவுள் கூட கிடைச்சிருவாரு. இதுக்கு ஒரு காரணமா கிடைக்காம போயிடும். இனி யார் நினைச்சாலும் ஆதித்யாவும் பிரியாவும் சேர முடியாது. இனி இந்த கல்யாண காட்சி வேலைகளை நிறுத்திரு, புரிஞ்சுதா? அப்ப நான் நினைச்சது சரிதான். நான் சரியாதான் யோகிச்சிருக்கேன். நீங்க இந்த கல்யாணத்தை பிரியாவோட கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சதுனால தானே நிறுத்துறீங்க? அவளோட அந்த கடந்த காலம் தான் உங்களுக்கு பிரச்சனையா? என்ன நீ என்ன சொல்ல வர? ஒருவேளை பிரியாவோட வாழ்க்கையை யாராவது கெடுக்கணும்னு முயற்சி பண்ணிருந்தா அதுல அவளோட தப்பு என்னங்க இருக்கு? பாவங்க அவ. எவ்வளவு தைரியத்தோட அவ இந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்த்து நின்று இருக்கா. இந்த சம்பந்தம் பேசுறதுக்கு முன்னாடியே ஆதித்யா கிட்ட பிரியா தன்னோட கடந்த காலத்தை பத்தி சொல்லி இருக்கா. நீங்களும் தானே ஆதித்யாவுக்கு ப்ராமிஸ் பண்ணீங்க இவங்க 2 பேரோட கல்யாணம் முடிஞ்சதும் பிரியாவோட வாழ்க்கையை கெடுக்க நினைச்ச போலீஸ்காரனை தேடி கண்டுபிடிச்சு கண்டிப்பா பனிஷ் பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல? இங்க பாரு, நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவா சொல்லுவேன். ஒன்னு நல்லது, இன்னொன்னு கெட்டது, அவ்வளவுதான். அவளோட கடந்த காலத்துல அவ கெட்டு போகாம இருக்கலாம். ஆனா அவ பேர் கெட்டு போச்சு. அப்படி பேர் கெட்டு போன ஒரு பொண்ணு என் வீட்டு மருமகளா ஆக முடியாது, புரிஞ்சுதா? கொஞ்சம் மெதுவா. நீங்க சொல்றத என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதும் ஆரம்பத்துல நானும் உங்களை மாதிரி தாங்க கோவப்பட்டேன். ஆனா பிரியா கிட்ட நான் பேசினதுக்கு அப்புறம் தான் அவளை பத்தி என்னால முழுசா புரிஞ்சுக்க முடிஞ்சது. நடந்த சம்பவத்துல பிரியாவோட தப்பு எதுவும் இல்லைங்க. ஆனா நம்ம இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கணும். நம்ம பையன் ஆதித்யா பிரியா மேல உயிரியே வச்சிருக்காங்க. இன்னும் 2 நாள்ல அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இப்ப போய் இல்ல, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி இந்த கல்யாணம் நடக்காது. இங்க பாரு தேவயானி, நான் சொல்ல வர்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு.
ஒருவேளை இந்த கல்யாணம் நடந்துருச்சுன்னா அது நம்மளோட குடும்பத்துக்கே அழியாத களங்கமாயிடும். மக்கள் வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க, கிண்டலும் பண்ணுவாங்க. அதனாலதான் சொல்றேன், லேட் பண்ணாம இன்னையோட இந்த கல்யாண வேலைகளை நிறுத்துறேன். எனக்கு நான் சொல்றது வாங்க வாங்க அண்ணே அண்ணே இங்க பாருங்க, இங்க பாருங்க நான் தட்டை எவ்வளவு அழகா வச்சு வச்சிருக்கேன்னு. வாங்கண்ணா, வரேன் வரேன் பிரீத்தி. என்ன பாருங்கண்ணா, உட்காரு. இங்க பாருங்க சின்னண்ணே, இப்ப மருதாணி நீங்க உங்க கையில கலக்குங்க. ஏன்? அடி என்னன்னு நீங்க இந்த மருதாணிய வச்சுதான் பிரியா கையில உங்க பேரை எழுத போறாங்க. அடி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, கலக்குங்க. அட பாருடா. சின்னண்ணே, அண்ணே, சின்னண்ணே உங்களதான். அண்ணா கேளுங்க, பாருங்கண்ணா. என்னடி? அங்க பாருங்க, உங்களை நான் பேருக்கு தான் மருதாணி கலக்க சொன்னேன். ஆனா நீங்க என்னடானா பிரியாவோட கண்ணத்தை தடவுற மாதிரி மருதாணியை தடவிட்டு இருக்கீங்க. அட நல்லா கலக்குங்கண்ணா, கலக்குங்க. இப்படித்தான் கலக்கணும். போதும் போதும், முடிஞ்சது முடிஞ்சது. இந்தாங்க, கையை தொடச்சுக்கங்க. பிரியா, நான் வழியில போய் அவங்க வந்துட்டாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. பிரியா, நீ ரொம்ப அழகா இருக்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கொழுந்தனாரே, இன்னைக்கு தெரிய போகுது நீங்க பிரியாவை எந்த அளவுக்கு காதலிக்கிறீங்கன்னு. இந்த மருதாணி செவக்கிறத வச்சுதான் நீங்க அவங்க மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கீங்கன்னு தெரிய போகுது. எம்மாடி, என் ஆதித்யாவோட காதல ஒரு மருதாணி நிறத்தை வச்சு சொல்லிட முடியாது. அவன் கண்களை பாரு, அது சொல்லிடும் அவன் பிரியாவை எவ்வளவு காதலிக்கிறான்னு.
கடவுளே, என்ன நடக்குது? ஒரு பக்கம் பையனோட காதல், இன்னொரு பக்கம் புருஷனோட கட்டளை. யாரோட விருப்பத்தை நிறைவேற்றுறது? ஒருத்தரை சந்தோஷப்படுத்தினா இன்னொருத்தவங்க கோவப்படுவாங்களே. ஆனா ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். இப்ப என்கிட்ட இந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஆமா, ஒரே ஒரு வழிதான் இருக்கு.